மறை வாழ்வியல். கடவு கையேடு. அருட்பணி. ரெய்மண்ட், மறைக்கல்வி இயக்குனர், சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம். உள்ளடக்கம்: 1. இயக்குனரின் இதயத்தில் இருந்து. 2. மறைக்கல்வியின் முக்கியத்துவம் மற்றும் தாக்கம். 3. மறைக்கல்வி பொறுப்பாளர்களின் கடமைகள். 4. மறைக்கல்வி பொதுவான குறிப்புகள். 5. என் நம்பிக்கை அரங்கேற்ற மைல்கற்கள். நிலை 1. கிறிஸ்துவை அறிதல். எனது முதல் நம்பிக்கை அரங்கேற்றம். எனது முதல் திருச்சிலுவை. எனது முதல் செபமாலை. எனது முதல் திருவிவிலியம். பலிபீட சிறாராக பதிவு செய்யப்படும் விழா. நிலை 2. கிறிஸ்துவை அன்பு செய்தல். எனது முதல் ஒப்புரவு அருட்சாதனம். ஒப்புரவு அருட்சாதனத்திற்கான ஆன்ம சோதனை 1. ஒப்புரவு அருட்சாதனத்திற்கான ஆன்ம சோதனை. 2. ஒப்புரவு அருட்சாதனத்திற்கான வழிமுறைகள். எனது முதல் திருவிருந்து திருவருட்சாதன தயாரிப்பு. முதல் திருவிருந்து வகுப்பு தயாரிப்பு பதிவேடு. பலிபீட சீராருடைய சிலுவை. நிலை 3. கிறிஸ்துவை பின்பற்றுதல். உறுதிப்பூசுதல் திருவருட்சாதன தயாரிப்பு. உறுதிப்பூசுதல் வகுப்பு தயாரிப்பு பதிவேடு. ஒரு மறைக்கல்வி மாணவரின் தீர்மானங்கள். பின் இணைப்பு. என் ஆன்ம முன்னேற்றத்திற்கு வித்திட்ட இறைவார்த்தைகள். என் ஆன்மீக பயணத்தில் எனக்கு உதவிய நபர்கள். இறைவன் எனக்கு அருளிய இறை அனுபவங்கள். என் விருப்பம் மற்றும் இறைவனின் விருப்பம். மறைக்கல்வி மாணவரின் 10 பண்புகள். அனுதின வாழ்வில் முன்னேற. என் சுய நம்பிக்கை அறிக்கை. மறைக்கல்வி ஆண்டு வழிகாட்டி. இளம் வயது புனிதர்களின் நாட்காட்டி. விவிலிய வாசிப்பு ஆலோசனைகள். சுற்றுச்சூழலை பாதுகாத்தல் ஆன்மீக கடமை. திருத்தந்தைக்கான செபம் பண். பரிந்துரைகள் மற்றும் சலுகைகள். சென்னை மயிலை உயர் மறைமாவட்டம். ஒரு பார்வை. பாதுகாவல் புனிதர். திருத்தூதர் புனித தோமையார். பாதுகாவல் புனிதை. மயிலை அன்னை. பேராயர் முனைவர் ஜார்ஜ் அந்தோணிசாமி. பேராலயம். தேசிய திருத்தலம் புனித தோமையார் பேராலயம் பசிலிக்கா. பங்குகள் 132. உயர் மறைமாவட்ட குருக்கள் 169. துறவற சபைகள் 95. பல்வேறு பணிகள் 18. ஆணையங்கள். மறைக்கல்வி ஆணையம் 044 24 61 56 18 78 45 56 47 06. இமெயில் arctmmcadcom@gmail.com. சென்னை மயிலை உயர் மறைமாவட்டம். மறைக்கல்வி ஆணையம். மறை வாழ்வியல். கடவு கையேடு. அருட்பணி. ரெய்மண்ட், மறைக்கல்வி இயக்குனர், சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம். நிலை 1. கிறிஸ்துவை அறிதல். வகுப்பு 1-5. அடிப்படை செபங்கள். நம்பிக்கையின் அடிப்படைகள். நிலை 2. கிறிஸ்துவை அன்பு செய்தல். வகுப்பு 6-8. திருவருட்சாதன தயாரிப்பு மற்றும் நம்பிக்கை வாழ்வை ஆழப்படுத்துதல். நிலை 3. வகுப்பு 9-12. கிறிஸ்துவை பின்பற்றுதல். செயல் வழி நம்பிக்கை மற்றும் சாட்சியம். புனித சார்லஸ் பொரோமியோ. மறைக்கல்வி பயில்பவரின் பாதுகாவலரே, எங்கள் மறைக்கல்வி மாணவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அன்பார்ந்த மறைக்கல்வி குழந்தைகளே, ஆசிரியர்களே, நான் யாராய் இருக்கிறேனோ அது எனக்கு கடவுளின் கொடை.
நான் யாராக ஆகிறேனோ அது நான் கடவுளுக்கு அளிக்கும் பரிசு. அனைத்தும் கடவுளின் கொடையே என்கிறார் புனித பவுல் அடியார். நீங்கள் கடவுளிடம் இருந்து பெற்றுக்கொள்ளாதது எது உண்டு? 1 கொரிந்தியர் 4:7. நமது இந்த வாழ்க்கை மற்றும் நம்பிக்கை இவை அனைத்தும் அவரின் கொடையே. இந்த வாழ்வை நாம் நம்பிக்கையின் முழு நிறைவில் வாழ்வதே நமது கிறிஸ்துவ அழைத்தலாகும். இந்த அழைப்பை நாம் அனைவரும் தூய ஆவியார் வழியாகவும் கிறிஸ்து வழியாகவும் திரு அவையின் வழியாகவும் பெற்றுள்ளோம். ஞாயிறு மறைக்கல்வி நமது நம்பிக்கையை வளப்படுத்துகிறது. நமது உயர் மறைமாவட்டத்தில் ஒரு குழந்தையின் பள்ளி பருவம் முழுவதும் அதன் நம்பிக்கையை வளரச் செய்யும் முறையான ஒரு அமைப்பை உருவாக்க நாம் முயன்று வருகிறோம். ஒரு குழந்தையின் 2ஆம் வயதிலேயே அதன் முதல் நம்பிக்கை அரங்கேற்றம் தொடங்குகிறது. பின் அதனோடு இணைந்த பல ஆக்கத்திறன் வாய்ந்த நம்பிக்கை பயிற்சிகளின் வழி அக்குழந்தையின் ஆன்ம வளர்ச்சி தொடர்கிறது. மறைக்கல்வி கடவு கையேடு என்னும் இந்நூல் ஒரு குழந்தையின் முழுமையான ஆன்மீக வளர்ச்சிக்கு உதவும் பதிவேடாக அமைகிறது. இந்த கடவு கையேடு 1 முதல் 12ஆம் வகுப்பு வரையுள்ள மறைக்கல்வி மாணவர்களின் பயன்பாட்டிற்காக வடிவமைக்கப்படுகிறது. இக்குழந்தைகளின் வளர்ச்சி 3 நிலைகளில் உற்று நோக்கப்படுகிறது. முதல் நிலை, கிறிஸ்துவை அறிதல் அடிப்படை செபங்கள் மற்றும் நம்பிக்கை அடிப்படைகள். 2ஆம் நிலை, கிறிஸ்துவை அன்பு செய்தல் திருவருட்சாதன தயாரிப்பு மற்றும் நம்பிக்கை வாழ்வில் ஆழப்படுதல். 3ஆம் நிலை, கிறிஸ்துவை பின்பற்றுதல் செயல்வழி நம்பிக்கை மற்றும் சாட்சிய வாழ்வு. மாணவர்களை கவரும் வண்ணமாகவும் அவர்களின் இறைநம்பிக்கை உருவாக்கத்தை எளிதாக்கிடவும் இம்மூன்று நிலைகளிலும் புதுமையான யுக்திகளை மேற்கொள்வதன் வழியாக மறைக்கல்வி மாணவரின் பங்கேற்பை அதிகப்படுத்தி நம்பிக்கை உருவாக்கத்தை உயிரோட்டமுள்ளதாக மாற்றும். மாதாந்திர சோதனை பட்டியல், வருடாந்திர மதிப்பீடு மற்றும் வளர்ச்சி நிலையின் இறுதி ஆய்வு ஆகியவை குழந்தைகள் இடையே ஆர்வத்தை வளர்க்க உதவும் கருவிகளாகும். நமது வணக்கத்துக்குரிய மேதகு பேராயர் அவர்களின் ஆசியுடனும் நமக்கு எப்போதும் உடனிருந்து வரவேற்கும் பங்கு அருட்பணியாளர்களுடைய ஆதரவுடனும் இந்த மறைக்கல்வி கடவு கையேடு நமது உயர்மறை மாவட்டத்தில் அறிமுகப்படுத்தியுள்ளோம். இது நமது மறைக்கல்வி குழந்தைகளுக்கு உதவியாக இருக்கும் என நம்புகிறோம். இந்த முயற்சியில் உதவிக்கரம் நல்கிய அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. இறைவன் நமது முயற்சிகளை ஆசீர்வதித்து நம் குழந்தைகள் சொல்வது செய்வது அனைத்திலும் அவர்களோடு இருப்பாராக. பேரானந்தர் இயேசுவில் அருட்பணி. ரெய்மண்ட், மறைக்கல்வி இயக்குனர், சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம். மறைக்கல்வியின் முக்கியத்துவம் மற்றும் அதன் தாக்கம். மறைக்கல்வியின் முக்கியத்துவம். மறைக்கல்வி என்பது விவிலியம் மற்றும் திருவையின் படிப்பினைகள் வழியாக கடவுளை அறிந்து புரிந்து கொள்வது. நீ இயேசுவை அன்பு செய்தால் மறைக்கல்வி கற்க விரும்புவாய். ஏனெனில் மறைக்கல்வி உனக்கு இயேசுவை பற்றி அதிகம் கற்றுத்தரும். மறைக்கல்வி என்பது ஒரு நல்ல ஒழுக்கமான வாழ்வும் ஆன்மீக வாழ்வும் வாழத் தேவையான நடைமுறை செயல்பாடுகளை தருகிறது. தினசரி வாழ்வில் தூய ஆவியாரின் செயல்களை புரிந்து கொள்ள உதவுகிறது. நற்செய்தியின் ஒளியில் நன்மை எது தீமை எது என கண்டுபிடிக்க உதவுகிறது. திருப்பலி, திருவருட்சாதனங்கள் மற்றும் வழிபாட்டு முறைகள் ஆகியவற்றின் பொருளையும் ஆற்றலையும் புரிந்து கொள்ள மறைக்கல்வி உதவுகிறது. மறைக்கல்வி இறைவனோடு நெருங்கிய உறவு கொள்ள உதவுகிறது. செபத்தில் வழி நடத்துகிறது. மறைக்கல்வி சோதனைகளை வெல்லவும் தூய ஆவியாரை பின்பற்றி நடக்கவும் கற்றுத்தருகிறது. தனி வாழ்வில் ஒழுக்கமுள்ள ஆரோக்கியமான வாழ்வு வாழ சரியான முறையில் நம்மை வழி நடத்துகிறது. சமநிலையாக வாழவும் நம் உணர்வுகளை கட்டுப்படுத்தவும் உதவுகிறது. இறைப்பண்புகளில் வளர உதவுகிறது. கடவுளின் மிக அன்புக்குரிய பிள்ளையாக மாற்றுகிறது. மறைக்கல்வி இறையழைத்தலின் விளைநிலமாகவும் அமைகிறது. குடும்பத்தில் நம் பெற்றோர், ஆசிரியர்கள், பெரியோர்களின் வழிகாட்டுதலை புரிந்து கொள்ள உதவி செய்வதன் மூலம் அவர்களுக்கு கீழ்ப்படியச் செய்கிறது. நமது பெற்றோர்,
பெரியோர், உடன்பிறந்தோர், நண்பர்கள், உறவினர்களை உண்மையாக அன்பு செய்ய உதவுகிறது. குடும்ப செபத்தின் முக்கியத்துவம் குடும்பமாக திருப்பலியில் பங்கெடுப்பதன் அவசியத்தையும் நன்கு உணரச் செய்கிறது. ஒரு குடும்பமாக ஒற்றுமையாக வாழச் செய்கிறது. ஏனெனில் மறைக்கல்வியில் கிறிஸ்தவ குடும்பங்களின் முக்கியத்துவத்தையும் மேன்மையையும் நாம் அறிந்து கொள்கிறோம். சமூகத்தில் உண்மையை பேசவும் நேர்மையாக வாழவும் செய்கிறது. தன்னார்வ முயற்சிகளை மேற்கொள்ள செய்வதன் மூலம் தலைமை பண்புகளில் வளரச் செய்கிறது. ஒழுக்கமுள்ள, பொறுப்புள்ள, பற்றுறுதியுள்ள மனிதராக மாற்றுகிறது. மற்ற மனிதர்களையும் படைப்புகள் அனைத்தையும் அன்பு செய்யவும் மதிக்கவும் உதவுகிறது. ஞாயிறு மறைக்கல்வி. பொறுப்பாளர்கள். திருப்பணி சார்ந்த கடமைகள். பங்கு அருட்பணியாளர். ஒரு பங்கு அருட்பணியாளர் அந்த பங்கின் மேய்ப்பு பணி சார்ந்த அனைத்து செயல்பாடுகளை ஊக்குவிப்பவராகவும் அதன் தலைவராகவும் இருக்கின்றார். அவரது வழிகாட்டுதல் மற்றும் ஆதரவுடன் தான் நம்பிக்கை உருவாக்கம் நடைபெறுகிறது. மறைக்கல்வி ஆசிரியர்களின் பயிற்சி மற்றும் உருவாக்கத்தில் அவர் முழு கவனமும் அக்கறையும் செலுத்துகிறார். மறைக்கல்வி ஆணையம் பரிந்துரைக்கும் மறைக்கல்விக்கான பயிற்சிகளில் மறைக்கல்வி ஆசிரியர்கள் பங்கெடுக்க அவர் ஊக்குவிக்கிறார். மறைக்கல்வி ஒருங்கிணைப்பாளர். மறைக்கல்வி ஒருங்கிணைப்பாளர் என்பவர் குறைந்தது 3 ஆண்டுகள் மறைக்கல்வி ஆசிரியராக பணியாற்றி இருக்க வேண்டும். ஒருங்கிணைப்பாளரின் பணிக்காலம் 3 ஆண்டுகள். அதனுடன் 3 ஆண்டுகள். அதனுடன் 3 ஆண்டுகள் என அதிகரிக்கப்படலாம். தனக்கு பின் இப்பொறுப்பில் இருந்து திறம்பட வழி நடத்தக்கூடியவர்களை உருவாக்குதல் என்பது மிகப்பெரிய கடமையாகும். அவர் பங்கு அருட்பணியாளருக்கும், ஆசிரியர்களுக்கும், பெற்றோருக்கும், வேதியருக்கும், மறைக்கல்வி ஆணையத்துக்கும் இடையில் தொடர்பாளராக பணியாற்றுகிறார். கலை நிகழ்வுகள் மற்றும் திருவழிபாடு சார்ந்து ஒருங்கிணைப்பாளர்கள் இடையே அனைத்தையும் ஒருங்கிணைக்கிறார். மறைக்கல்வி சார்ந்த புத்தகங்கள் மற்றும் மறைக்கல்வி கடவு கையேடு புத்தகங்கள் வாங்க தேவையான செயல்களில் ஈடுபடுகிறார். ஒவ்வொரு வகுப்புக்கும் சரியான ஆசிரியர்களை கண்டுபிடிக்கிறார். ஆசிரியர்கள் வர இயலாத சூழலில் அவர்களுக்கு பதிலாக பணியாற்ற வேறு ஆசிரியர்களை கண்டுபிடிக்கிறார். மாதாந்திர கூட்டங்களை ஒழுங்கு செய்கிறார். ஒழுக்கம் சார்ந்த நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார். குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்கிறார். வருகை பதிவேட்டை தயார் செய்து அதில் தவறாமல் பதிவு செய்கிறார். உயர் மறைமாவட்ட விருதுகளுக்காக ஒருங்கிணைக்கிறார். விடுமுறை விவிலிய பள்ளி செயல்பட ஆவண செய்கிறார். சமூக பணிகள் சார்ந்த பயணங்கள் மற்றும் நிகழ்ச்சிகளில் பங்கெடுக்க வழி செய்கிறார். இறை அழைத்தல் முகாம்களுக்கான ஏற்பாடுகள், திருவருட்சாதன தயாரிப்புகள், மறைமாவட்ட அளவிலான நிகழ்வுகளை ஒருங்கிணைக்கிறார். கலை நிகழ்வுகளின் ஒருங்கிணைப்பாளர். கலை நிகழ்வுகளின் ஒருங்கிணைப்பாளர் பங்கின் மறைக்கல்வி சார்ந்த கலை நிகழ்வுகளையும் கொண்டாட்ட நிகழ்ச்சிகளையும் ஒருங்கிணைக்கிறார். போட்டி நிகழ்வுகளை எல்லா வகுப்பினருக்கும் தயார் செய்து அவற்றை பங்கு அளவிலும், மறைவட்ட அளவிலும், மறைமாவட்ட அளவிலும் ஒழுங்கு செய்கிறார். அவர் குழுக்களை அமைத்து போட்டி நிகழ்வுகளை ஏற்பாடு செய்கிறார். துவக்க விழா நிகழ்வுகள், குழந்தைகள், தின விழா நிகழ்ச்சிகள், மாசற்ற குழந்தைகள், தின நிகழ்வுகள், சுற்றுலாக்கள், பிறந்தநாள் நிகழ்வுகள், மறைக்கல்வி ஆசிரியர் தினம் இவற்றை ஏற்பாடு செய்கிறார். அவர் ஒரு ஆசிரியராகவும் பங்களிக்கலாம். மறைக்கல்வி ஒருங்கிணைப்பாளரின் பணிக்காலத்தை ஒத்ததே இவரது பணிக்காலமும். திருவழிபாடு ஒருங்கிணைப்பாளர். மறைக்கல்வி திருவழிபாடு நிகழ்வுகளை ஒருங்கிணைக்கிறார். வழிபாடு சார்ந்து மற்ற நிகழ்வுகளையும் ஒழுங்கு செய்கிறார். வருடாந்திர தியானங்கள், சிறுவர் திருப்பலிகள், மறைக்கல்வி பாடற்குழு, ஒப்புரவு அருட்சாதன பங்கெடுப்பு போன்றவற்றை அவர் திட்டமிடுகிறார். மறைக்கல்வி ஆசிரியர். மறைக்கல்வி ஆசிரியர் இறைபக்தி உள்ளவராகவும், நம்பிக்கை நிறைந்தவராகவும், நல்மதிப்பும் நற்பெயரும் கொண்டவராகவும், அனைவராலும் மதிக்கப்படுபவராகவும் இருப்பார். அவர் குழந்தைகளிடம் நட்புறவு கொண்டவராகவும், உற்சாகம் உள்ளவராகவும், மனித மதிப்பீடுகளை வளர்ப்பவராகவும்,
நற்செய்தி மதிப்பீடுகளுக்கு முக்கியத்துவம் அளித்து அவற்றை வாழ்பவராகவும் இருப்பார். அவர் மறைக்கல்வி கற்பித்தலை இறைவனின் பணி அழைப்பாக ஏற்றுக்கொள்கிறார். அவர் பங்கு அருட்பணியாளரால் நியமிக்கப்படுகிறார். பங்கு அருட்பணியாளர் மறைக்கல்வி ஒருங்கிணைப்பாளருடன் கலந்து ஆலோசித்து ஒருவர் மறைக்கல்வி ஆசிரியராக பணியாற்ற அவருடைய திறமை மற்றும் நன்னடத்தையின் அடிப்படையில் அவரை தேர்ந்தெடுக்கின்றனர். உயர்மறை மாவட்டத்தால் ஏற்பாடு செய்யப்படும் மறைக்கல்வி நிகழ்வுகள் கூட்டங்களில் தவறாமல் பங்கெடுக்க வேண்டும். மேலும் பணியகம் பரிந்துரைக்கும் பயிற்சிகளில் ஏதேனும் ஒன்றையாவது மேற்கொள்வது சிறந்ததாகும். தன் வகுப்புக்கு ஒரு மாணவ தலைவரை தேர்ந்தெடுக்கிறார். வருகை பதிவேடு, பாட முன்வரைவு மற்றும் செயல்பாடுகள் போன்றவற்றை தயாரிக்கிறார். தமிழக ஆயர் பேரவை பணிக்குழு பரிந்துரைக்கும் மறைக்கல்வி புத்தகங்களின் அடிப்படையிலேயே அவர் தயாரிக்கிறார். அவரது பணி ஆண்டுக்கு ஒரு முறை மதிப்பீடு செய்யப்படும். மறைக்கல்வி மாணவர் தலைவர் ஒவ்வொரு வகுப்பிற்கும் ஒரு தலைவர், ஒவ்வொரு தேர்வு அலகிற்கும் என்ற முறையில் தேர்வு செய்யப்படுகிறார். முதல் தேர்வு அலகு ஜூன் மாதம் முதல் அக்டோபர் மாதம் வரை இருக்கும். இரண்டாம் அலகு நவம்பர் முதல் மார்ச் மாதம் வரை இருக்கும். ஒரே ஒரு முறை மட்டுமே ஒரு மாணவர் தலைவராக இருக்கும் வாய்ப்பு பெறுகிறார். மற்ற மாணவர்களுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்க இது உதவியாக இருக்கும். பொதுவான குறிப்புகள். மறைக்கல்வி எல்லா வயதினரின் நம்பிக்கை வளர்ச்சிக்கு இன்றியமையாதது. எனினும் குழந்தைகளுக்கு இது மிக மிக தேவை. மறைக்கல்வி வகுப்புகள் ஜூன் மாதம் துவங்கி மார்ச் மாதம் வரை 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவ மாணவிகளுக்கு நடைபெறும். 1ஆம் வகுப்புக்கு கீழுள்ள பிள்ளைகளுக்கும் மறைக்கல்வி நடத்தப்படலாம். முன் இளம் உயர் மழலையர் நிலை ப்ரீ கேஜி, எல்கேஜி, யூகேஜி. ஒவ்வொரு மாணவரும் தமிழ்நாடு விவிலிய மறைக்கல்வி திருவழிபாட்டு மையம் வெளியிட்ட மறைக்கல்வி புத்தகத்தையும் விவிலியத்தையும் மறைக்கல்வி கனவு கையேடு புத்தகத்தையும் கொண்டு வர வேண்டும். மறைக்கல்வி வகுப்பிற்கு 80% வருகை பதிவு திருவருட்சாதனங்களை பெறுவதற்குரிய முன்னிபந்தனையாகும். ஒவ்வொரு மாணவரும் தமது 12ஆம் வகுப்பு முடிவு அல்லது அதற்கு இணையான வகுப்பு வரை மறைக்கல்வி கடவு கையேட்டை கவனமாக வைத்திருத்தல் வேண்டும். இளைய மாணவர்கள் அனைவரும் தமது பங்கில் முதல் திருவிருந்து பெறுதல் வேண்டும். எனவே ஒரு தனி குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு குழந்தைக்காக மட்டும் ஒரு சிறப்பு திருவிருந்து திருப்பலிக்கு அனுமதி இல்லை. இருப்பினும் அந்த குடும்பத்தினருக்கு அறிமுகமான வேறொரு அருட்பணியாளர் முதல் திருவிருந்து கொடுக்க முன்வருவாரானால் பங்கு அருட்பணியாளரோடு சேர்ந்து அந்த முதல் திருவிருந்து திருப்பலியில் பங்கெடுத்து அந்த திருவருட்சாதனத்தை அந்த குழந்தைக்கு வழங்க அனுமதிக்கப்படுவார். கற்றல் மற்றும் உடல் சார்ந்த குறைபாடுகள் உள்ள சிறப்பு குழந்தைகளுக்கு அவர்களின் புரிந்து கொள்ளும் திறனுக்கு ஏற்ப அந்த குழந்தைகள் அருட்சாதன வழிபாடுகளில் பங்கேற்கவும் அருட்சாதனங்களை பெறவும் ஊக்குவிக்கப்படலாம். அருட்பணியாளரின் நேரம் மற்றும் கடமைகளின் வசதிக்கேற்ப மறைக்கல்வி குழந்தைகளுக்கு மாதம் ஒரு முறை குழந்தைகளுக்கான சிறப்பு திருப்பலி நடைபெற வேண்டும். மாதம் ஒரு முறை அல்லது இருமுறை ஒவ்வொரு வகுப்பும் சுழற்சி முறையில் அருட்பணியாளரின் தலைமையில் மறைக்கல்வி கூட்டம் நடத்தலாம். விவிலிய வாசிப்பு, ஏதாவது ஒரு செயல்பாடு, திருவை செய்திகள், மறைக்கல்வி பாடல் ஆகியவை இந்த கூட்டத்தில் இடம்பெறலாம். இறுதியில் பாப்பிரை பண்ணோடு நிறைவு செய்யலாம். மறைக்கல்வி ஆண்டின் இறுதியில் ஒருங்கிணைப்பாளர் பீகான் விருதிற்கான சிறந்த மாணவரையும் பலிபீட பணியாளரையும் தகுதி 2 நல்லாசிரியரையும் பரிந்துரை செய்வார். பங்கு அருட்பணியாளரின் ஒப்புதலுடன் உயர்மறை மாவட்ட மறைக்கல்வி ஆணையத்திற்கு அனுப்பி வைப்பார். மறைக்கல்வி மாணவ மாணவியரின் திருவழிபாட்டு பாடகர் குழு திருப்பலியில் அவர்களது பங்களிப்பை அதிகப்படுத்தி திருப்பலியை உயிரோட்டமுள்ளதாக மாற்றும். நிலை 1 வகுப்பு 1 முதல் 5 வரை. கிறிஸ்துவை அறிதல். அடிப்படை செபங்கள் மற்றும் நம்பிக்கை அடிப்படைகள். எனது முதல் நம்பிக்கை அரங்கேற்றம். மறைக்கல்வி வகுப்பில் முதலாக இணையும் சிறு குழந்தைகள் முதல் வகுப்புக்கு கீழே உள்ள குழந்தைகள் தங்கள் பெற்றோருடன் இணைந்து தங்கள் முதல் நம்பிக்கை அறிக்கையை அரங்கேற்ற ஊக்குவிக்கப்படுவர்.
அதற்காக சிறப்பான ஒரு நாள் தேர்வு செய்யப்பட்டு அறிவிக்கப்படும். மறைமாவட்ட நாள்காட்டியில் ஜனவரி மாதம் முதல் வாரம் இதற்காக குறிக்கப்பட்டுள்ளது. அது விவிலிய வசனம், பாடல்கள், செபங்கள் முதலியவற்றில் ஒன்றாக இருக்கலாம். பாலகரின் மழலையிலும் குழந்தைகளின் மொழியிலும் வலிமையை உறுதிப்படுத்தினீர். திருப்பாடல்கள் 8:2 என்ற இறைவார்த்தைக்கு ஏற்ப இந்த அரங்கேற்றம் அமைகிறது. குழந்தைகளை கவரும் வண்ணம் ஒரு வரவேற்பு ஒழுங்கு செய்யப்படல் வேண்டும். எடுத்துக்காட்டாக மேடை அலங்காரம், அவர்கள் உள்ளே நுழையும் போது இனிப்பு வழங்குதல், வானதூதர் அல்லது கார்ட்டூன் உருவங்களின் வேடமணிந்து அவர்களுக்கு வரவேற்பளித்தல் போன்றவை. நிகழ்ச்சியின் இறுதியில் பங்கேற்ற குழந்தைகள் அனைவருக்கும் பரிசுகள் வழங்கி ஊக்குவிக்கலாம். திருமறைப்புக்கு விழா அறிமுக வழிபாட்டு செயல்முறைகள். எனது முதல் திருச்சிலுவை. முன்னுரை. சிறு பிள்ளைகளே, என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள் என்ற இறைமகன் இயேசுவின் வார்த்தைக்கேற்ப மழலை பருவத்தில் நம் குழந்தைகளின் நம்பிக்கை வாழ்வை புதுப்பிக்க சென்னை மயிலை உயர் மறைமாவட்டத்தில் மறைக்கல்வி பணியகமானது பல புதிய முயற்சிகளை முன்னெடுத்திருக்கின்றது. இப்புதிய முன்னெடுப்புகளை நமது பங்கில் உள்ள குழந்தைகளுக்கு இன்று நாம் சிறப்பிக்க இருக்கிறோம். எனது முதல் செபமாலை. அறிமுக வழிபாட்டு செயல்முறை. எனது முதல் செபமாலை. விரிவுரையாளர். அன்பு குழந்தைகளே, செபமாலை செபிப்பது கத்தோலிக்க கிறித்தவர்களின் பக்தி முயற்சிகளில் பழமையானதும் எளிமையானதுமான ஒன்று. இறைவனின் தாயும் நமது தாயுமாயிருக்கின்ற அன்னை மரியாளை எந்நாளும் புகழ சிறந்த கருவியாக இருப்பது செபமாலை. இந்த செபமாலை நமக்கு வெற்றி அளிக்கும், ஆபத்தில் நமக்கு துணை நிற்கும், பயப்படும் நேரங்களில் தைரியம் தரும், படிக்கும் குழந்தைகளாகிய உங்களுக்கு சிறந்த ஞானத்தையும் வெற்றியையும் அளவில்லாமல் அள்ளிக் கொடுக்கும் மிகச்சிறந்த கருவி செபமாலை. செபமாலையின் செபங்களைச் சொல்லும் போது மீட்பின் வரலாற்றை தியானிக்கிறோம். அன்னையின் புகழை எத்திக்கும் பறைசாற்றுகின்றோம். எனவே அன்னையின் அன்பு குழந்தைகளே, உங்களின் முதல் செபமாலை பெறும் திருநிகழ்விற்கு 3ஆம் வகுப்பு குழந்தைகளாகிய உங்களை அன்போடு அழைக்கின்றோம். எனது முதல் திருவிவிலியம் செயல்முறைகள். எனது முதல் திருவிவிலியம் மறையுரைக்கு பின் அல்லது நற்கருணைக்கு பின். விரிவுரையாளர். பள்ளியின் தொடக்க நிலையிலிருந்து நடுநிலைக்கு மாறக்கூடிய இப்பருவத்தில் குழந்தைகளின் நம்பிக்கை வாழ்வை புதுப்பிக்கவும் வளர்ச்சி காணவும் திருமுழுக்கிற்கு பிறகு பெறப்போகின்ற முதல் ஒப்புரவு அருட்சாதனம் முதல் திருவிருந்து. இதற்கு முன்தயாரிப்பாக முதல் திருவிவிலியத்தை பெற்று இறைவார்த்தையின் மீதுள்ள ஆர்வத்தை இவர்களில் வளர்த்தெடுப்பதற்காக 5ஆம் வகுப்பு பிள்ளைகளை நாம் தேர்வு செய்திருக்கின்றோம். பள்ளி பருவத்திலும் ஆன்மீக வளர்ச்சி பருவத்திலும் 5ஆம் வகுப்பானது மிக முக்கியமான படிநிலையாக கருதப்படுகிறது. எனவே பிள்ளைகளே, உங்களின் முதல் திருவிவிலியம் பெறும் திருநிகழ்விற்கு அன்போடு அழைக்கின்றோம். மறைக்கல்வி குழந்தைகள். பலிபீட சிறாராக பதிவு செய்யப்படும் விழா ஆயத்த காலத்திற்கு பிறகு பீடச்சிறாராக. ஆயத்த காலத்திற்கு பிறகு பலிபீட சிறாராக தேர்வு செய்யப்பட்டவர்கள் ஒரே நிற ஆடை அணிந்து தங்கள் பெற்றோருடன் பலிபீட சிறாருக்கான திருவுடைகளை கையில் ஏந்தியவர்களாய் நுழைவு பவனியில் கலந்து கொள்வர். நற்செய்தி வாசித்த பின்னர் அமர்வர். அவர்கள் ஒவ்வொருவராய் முன்வருவர். அனைவரும் அமர்ந்த பிறகு பலிபீட சிறார்க்கான பொறுப்பாளர் ஞாயிறு மறைக்கல்வியில் ஆர்வமுடன் பங்கேற்று இப்போது பலிபீட பணியாளராய் பணி செய்ய விரும்புவோர் முன்வருக. எல்லோரும் திருப்பலி நிறைவேற்றும் அருட்பணியாளர் முன் வந்து நின்ற பின்னர் ஒப்புரவு அருட்சாதனத்திற்கான ஆன்ம சோதனை 1. கிறிஸ்துவை அன்பு செய்தல். திருருட்சாதன தயாரிப்பு மற்றும் நம்பிக்கை வாழ்வை ஆழப்படுத்துதல். நிலை 2 வகுப்பு 6 முதல் 8 வரை. எனது முதல் ஒப்புரவு அருட்சாதனம். 1. நம்மை தவிர வேறு கடவுள் உனக்கு இல்லாதிருப்பதாக. என் வாழ்வில் இறைவனுக்கு முதல் இடம் அளித்திருக்கிறேனா? இறைவனிடம் நான் எப்படி நடந்து கொள்கிறேன்? அன்புடன், பக்தி வணக்கத்துடன், மரியாதையுடனா? அல்லது ஏனோ தானோ வென்றா? தினமும் செபிப்பதன் வழியாக நான் இறைவனை நினைக்கிறேனா? அவருடன் பேசுகிறேனா? வேண்டுமென்று தெரிந்தே ஒரு சாவான பாவத்தை மறைத்திருக்கிறேனா? சாவான பாவத்தோடு தகுதியில்லாத நிலையில் நான் திவ்ய நற்கருணை உட்கொண்டிருக்கிறேனா?
மற்றவரிடத்தில் நான் இறைவனைக் காண்கிறேனா? கிறிஸ்துவ ஆளுமைக்கும் நற்செய்தி மதிப்பீடுகளுக்கும் எதிரான காரியங்களில் ஈடுபடுகிறேனா? பிற தெய்வ வழிபாடுகளில் பங்கு பெற்றதுண்டா? அவற்றின் பெயரால் மந்திரித்து அளிக்கப்பட்ட கயிறுகள், உருவங்கள், தாயத்துகள் அணிந்ததுண்டா? நல்ல மதிப்பெண், ஞாபக சக்தி போன்றவைக்காக திறவை அனுமதிக்காத வழிகளில் நான் செல்கிறேனா? நண்பர்களின் அறிவுரைப்படி பிற சமய மந்திரங்களை ஜெபித்தல் போன்றவை ராசி பலன்களில் எனக்கு நம்பிக்கை உண்டா? 2 இறைவனின் திருப்பெயரை வீணாகச் சொல்லாதிருப்பாயாக. கெட்ட வார்த்தைகள் பேசியிருக்கிறேனா? கடவுளைப் பற்றியும் புனிதர்கள், புனித பொருட்களைப் பற்றியும் அவநம்பிக்கையாக, கேலியாக, மரியாதை இல்லாமல் பேசியிருக்கிறேனா? இறைவனுக்கு நான் அளித்த வாக்குறுதிகளை, தூய வாழ்வு வாழ நான் எடுத்த தீர்மானங்களை எந்த அளவுக்கு கடைபிடிக்க முயற்சி செய்து இருக்கிறேன்? கோபத்தில் கடவுளின் பெயரை உபயோகித்திருக்கிறேனா? எதற்கெடுத்தாலும் மிகச்சிறிய காரியங்களுக்கு கூட கடவுளின் பெயரால் சத்தியம் செய்வதுண்டா? பொய் சத்தியம் செய்திருக்கிறேனா? ஏதாவது பொருத்தனை செய்து அதை செய்யாமல் இருந்திருக்கிறேனா? நான் கேட்டதே கிடைக்கவில்லை, எனவே இனி செபிக்க மாட்டேன் என்று நினைத்திருக்கிறேனா? 3 ஆண்டவரின் நாட்களை தூய்மையாக கடைபிடிக்க மறக்காதே. ஞாயிற்றுக்கிழமைகளிலும் மற்ற கடன் திருநாட்களிலும் நான் பக்தியுடன் முழு திருப்பலியில் பங்கெடுத்துள்ளேனா? அதில் தவறு இருக்கிறேனா? அல்லது பேசி சிரித்து விளையாடி நானும் திருப்பலியில் நன்கு பங்கெடுக்காமல் மற்றவருக்கும் கவன சிதறல் ஏற்பட காரணமாக இருக்கிறேனா? திருப்பலியின் போது வேடிக்கை பார்ப்பது, மொபைல் உபயோகிப்பது பாவம். ஞாயிறு மறைக்கல்விக்கு ஆர்வத்துடனும் உறுதியுடனும் வருகிறேனா? ஞாயிற்றுக்கிழமையை ஓய்வு நாளாகவும் என் குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாகவும் செலவிட என்னால் முயன்ற அனைத்தையும் செய்கிறேனா? திருவைக்கு உதவுவதில் நான் தாராள மனதுடன் இருக்கிறேனா? எனது சேமிப்பில் இருந்து உண்டியலில் பணம் செலுத்தியதுண்டா? என்னால் இயன்ற அளவு திருவைக்கு எல்லா விதத்திலும் உதவுகிறேனா? நேரம், திறமை, உடல் உழைப்பு, பொருளுதவி ஆலயம் நான் செபிக்க, இறைவனுடன் உறவாட உள்ள இடம் என்பதை உணர்ந்திருக்கிறேனா? மற்றவரிடத்தில் சிறப்பாக குறைந்த வசதி வாய்ப்புகள் உள்ளவரிடம் இறைவனை நான் காண ஆலயம் எனக்கு உதவுகிறது என்பதை உணர்கிறேனா? அளவுக்கு அதிகமான ஒப்பனைகள், மரியாதை இன்றி அமர்வது, ஒழுக்கமற்ற உடைகள் அணிவது இறைவனை அவமதிப்பதாகும். அடிக்கடி நான் ஒப்புரவு மற்றும் திருவிருந்தில் பங்கெடுக்கிறேனா? ஆண்டிற்கு ஒரு முறையாவது நல்ல ஒப்புரவு அருட்சாதனம் செய்ய வேண்டும் என்ற திருவையின் கட்டளையை நான் நிறைவேற்றி இருக்கிறேனா? எனது முதல் திருவிவிலியத்தை நான் பெற்றதில் இருந்து இறைவார்த்தை வாசிக்கிறேனா? எனது திருமறைப்புக்கு விழாவில் நான் பெற்ற எனது முதல் திருச்சிலுவையில் ஞானமும் வல்லமையும் உண்டு என்பதை நான் உணர்கிறேனா? நான் பெற்றுக்கொண்ட முதல் செபமாலையை பக்தியுடன் செபத்தில் பயன்படுத்துகிறோனா? 4 உனது பெற்றோரை மதித்து நட. எனது பெற்றோர் ஆசிரியர் பங்கு அருட்பணியாளருக்கு நான் கீழ்ப்படுகிறேனா? சிறப்பாக அவர்கள் கடவுளைப் பற்றியும் ஆன்மீக காரியங்களையும் பற்றி பேசும்போது உடனடியாகவும் மகிழ்ச்சியுடனும் கீழ்ப்படுகிறேனா? அல்லது பல தடவைகள் எனக்கு நினைவுபடுத்த வேண்டியுள்ளதா? அவர்களுக்கு கீழ்ப்படியாத போது அல்லது அவர்களிடம் மரியாதையுடன் நடந்து கொள்ளாத போது அதற்காக நான் அவர்களிடம் மன்னிப்பு கேட்டதுண்டா? எனது பெற்றோரிடமும் பெரியோரிடமும் என் அன்பை வெளிப்படுத்தியிருக்கிறேனா? எனது பெற்றோர் அல்லது பெரியவர்கள் என்னை திருத்தும் போது கோபப்படுவதுடன் அவர்களிடம் எதிர்த்து பேசியதுண்டா? வீட்டிலும் பள்ளியிலும் எனக்கு தரப்படும் கட்டளைகள், பள்ளியின் விதிமுறைகளுக்கு கீழ்ப்படுகிறேனா? ஒரு புனித மகனாக மகளாக வாழத் தேவைப்படும் அருளுக்காக தினமும் செபிக்கிறேனா? என் பெற்றோரின் வெளித்தோற்றம், படிப்பு, திறமை குறைவுகள், பொருளாதார ஏழ்மை இவற்றை குறித்து அவர்களைப் பற்றி அவமானமாக நினைத்திருக்கிறேனா? மற்ற சில பெற்றோர்களைப் போன்று சில வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரவில்லை என்பதற்காக அவர்கள் மனம் புண்படும்படி பேசியதுண்டா? 5 கொலை செய்யாதே. உடல் நலத்திற்கு கெடுதல் செய்யும் போதை பழக்கங்கள் என்னிடம் உண்டா? அவற்றை பயன்படுத்துவோர், விற்பனை செய்வோர் இவர்களுடன் எனக்கு பழக்கம் உண்டா? அது தீமையில் முடியும் என்று உணர்கிறேனா? எல்லோரிடமும் அன்பாக பழக முடிகிறதா?
என் சகோதர சகோதரிகள் உடன் பயிலும் மாணவர்கள் நண்பர்களுக்கு உதவி தேவைப்படும் போது அதை செய்கிறேனா? அவர்களுடன் சண்டையிட்டு இருக்கிறேனா? பேசாமல் இருந்திருக்கிறேனா? வேண்டுமென்றே சொல்லால் செயலால் காயப்படுத்தி இருக்கிறேனா? யாரையாவது மன்னிக்காமல் இருக்கிறேனா? யாரையாவது சபித்திருக்கிறேனா? யாருக்காவது தீங்கு ஏற்பட வேண்டும் என்று நினைத்ததுண்டா? பாகுபாடின்றி அனைவருடனும் நான் விளையாடுகிறேனா? மற்றவர்களை காயப்படுத்தும் அளவுக்கு நான் அவர்களை கேலி செய்திருக்கிறேனா? மட்டம் தட்டி பேசியிருக்கிறேனா? அவர்களிடம் மன்னிப்பு கேட்டிருக்கிறேனா? யார் மேலாவது பகை உணர்வுடன் அவர்களை வெறுக்கிறேனா? என் படிப்பு, வீட்டில் என் வேலைகளை சரிவர செய்கிறேனா அல்லது ஏமாற்றுகிறேனா? சரியான சத்தான உணவு, போதிய உடற்பயிற்சி, விளையாட்டு, உறக்கம் இவற்றால் என் உடலை பாதுகாக்கிறேனா அல்லது தீங்கிழைக்கும் உணவு பழக்கம் மற்ற பழக்கங்கள் என்னிடம் உள்ளதா? பிறரின் நற்பெயர் கெடும்படி நான் தவறாக பேசியதுண்டா? அவர்களின் குறைகள், பலவீனங்களை நான் மற்றவர்களிடம் சொல்லியிருக்கிறேனா? பிறருடன் ஒப்பிட்டு பார்த்து பொறாமைப்பட்டதுண்டா? பிறருக்கு கிடைக்க வேண்டிய நன்மையான காரியங்கள், பாராட்டு என்னால் தடைப்பட்டதா? பிறருக்கு கிடைக்கும் பரிசு, பாராட்டு இவைகளை நேர்மையற்ற முறையில் பெற விரும்பி முயற்சி செய்ததுண்டா? என்னை நம்பி பிறர் சொன்ன இரகசியங்களை நான் காப்பாற்றி இருக்கிறேனா? பிறரின் பலவீனங்கள், குறைகளை நான் வெளியில் சொன்னதுண்டா? 6. விபச்சாரம் செய்யாதே. நான் இறைவன் தங்கும் தூய ஆலயம் என்பதை நினைவில் வைத்து என் சிந்தனை, சொல், செயல் இவற்றில் தூய்மையாக இருக்கிறேனா? தவறான நட்புகள் உண்டா? தூய்மையற்ற பார்வை, சிந்தனை, பேச்சு, படங்கள் பார்த்தல், இணையதளத்தின் மூலம் இவற்றை பற்றி தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டு பார்த்தது, படித்தது, கேட்டது போன்றவை உண்டா? தவறான தொடுதல்கள் உண்டா? சுயமாகவோ அல்லது மற்றவரையோ அதை செய்ய நான் அனுமதித்திருக்கிறேனா? எனது உடைப்பேச்சு இவை பிறர் பாவம் செய்ய காரணமாக இருக்க வாய்ப்பு உள்ளதா? எனது சக தோழர்களின் தவறான உறவுகளைக் கண்டு எனக்கு இல்லையே என்ற எண்ணமும், என்னை ஒதுக்கிவிடுவார்கள் என்ற தவறான எண்ணமும் கொண்டிருக்கிறேனா? 7. களவு செய்யாதே. திருடுதல், பிறர் பொருளுக்கு சேதம் ஏற்படுத்துதல், கடனாக பெற்ற பொருளை திருப்பித் தராமல் வைத்திருப்பது போன்றவற்றை செய்திருக்கிறேனா? மிக அவசியமாக தேவைப்படும் உதவியைச் செய்ய மறுத்திருக்கிறேனா? என்னால் உதவி செய்ய முடியுமென்றாலும் செய்யாமல் இருந்திருக்கிறேனா? கோபம், பகை உணர்வு இவை காரணமாக மற்றவர் பொருளை சேதப்படுத்தி இருக்கிறேனா? திருடிய பொருளுக்கும் கவனக்குறைவாக அல்லது வேண்டுமென்றே சேதப்படுத்திய பொருளுக்கும் ஈடு செய்திருக்கிறேனா? பெற்றுக்கொண்ட உதவியை குறித்து நன்றி சொல்லாமல் இருப்பது அல்லது அலட்சியமாக நடந்து கொள்வது போன்றவற்றை செய்ததுண்டா? எனது பொருட்களை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்கிறேனா? ஒரு பொருளை வாங்கிய பின் அதை சரியாக பயன்படுத்தாமல் வீணடித்திருக்கிறேனா? ஏமாற்றி பணமோ பொருளோ உதவியோ பெற்றிருக்கிறேனா? என் பெற்றோரின் உழைப்பை நான் மதிக்கிறேனா? அல்லது நான் விரும்பியது கிடைக்கவில்லை என்று கோபப்பட்டிருக்கிறேனா? அவர்களின் பணம், நேரம், உழைப்பு இவற்றை வீணாக்கியிருக்கிறேனா? நான் கேட்ட பொருளை உடனே வாங்கித் தரவில்லை என்று கோபப்பட்டதுண்டா? நேரம், உணவு இவைகளை வீணாக்கியதுண்டா? ஏழைகளுக்கு உதவி செய்ய முன் வருகிறேனா? என் வீட்டில் இருக்கும் முதியவர்களுக்கு உதவி செய்கிறேனா அல்லது கோபப்பட்டு எரிந்து விழுகிறேனா? கடவுள் கொடுத்த யாவற்றிற்கும் நான் நன்றி செலுத்தி இருக்கிறேனா? கடவுளிடம் பேசுவதை விட எனக்கு தேவையானவற்றின் மீதே அதிக கவனம் செலுத்தி இருக்கிறேனா? 8. பொய் சொல்லாதே. உண்மையை வேண்டுமென்று மறைத்து பேசி இருக்கிறேனா? ஒரு காரியத்தை பற்றிய முழு உண்மையும் எனக்கு தெரியாவிட்டாலும் அதை நன்றாக அறிந்தவன் போல பேசி இருக்கிறேனா? மிகைப்படுத்தி பேசி இருக்கிறேனா? எனது குற்றங்களை நியாயப்படுத்தி பேசி இருக்கிறேனா? அதற்காக மற்றவர்கள் மேல் பழி சுமத்தி இருக்கிறேனா? தவறு என்று தெரிந்தும் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்திருக்கிறேனா? வகுப்பிலும் விளையாட்டிலும் பிறரை ஏமாற்றி இருக்கிறேனா? எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள வேலைகளை நானே செய்திருக்கிறேனா? தேர்வுகளில் நேர்மையுடன் பங்கெடுக்கிறேனா? 9. பிறர் மனைவியை விரும்பாதே.
எனக்கு பிடித்தவர்கள் எனக்கு மட்டுமே நண்பர்களாக இருக்க வேண்டும் என நினைக்கிறேனா? பண்புகளின் அடிப்படையில் இல்லாமல் பிறரது அழகு, வசதி, திறமைகளை பார்த்து அவர்களோடு பழகுகிறேனா? 10 பிறர் பொருளை விரும்பாதே. உள்ளதே போதும் என்ற நிறைவு இல்லாமல் பிறரது வசதிகளை, திறமைகளை பார்த்து பொறாமைப்பட்டிருக்கிறேனா? பிறரது வாய்ப்புகளை நான் தட்டிப் பறித்திருக்கிறேனா? பிறருக்கு கிடைக்க வேண்டிய பாராட்டை நான் பறித்திருக்கிறேனா? எப்பொழுதும் பிறரோடு என்னை ஒப்பிட்டு பார்க்கிறேனா? ஒப்புரவு அருட்சாதனத்திற்கான ஆன்ம சோதனை 2. தலையான பாவங்கள். 1. ஆங்காரம். எதற்கெடுத்தாலும் பிடிவாதம் பிடிக்கிறேனா? நான் நினைத்ததுதான் நடக்க வேண்டும், எனக்கு விருப்பமானதுதான் எனக்கு வேண்டும் என்ற எண்ணம் என்னிடம் உண்டா? மற்றவர்களின் விருப்பத்திற்கு மரியாதை தராமல் விட்டுக் கொடுக்காமல் நடக்கிறேனா? என் வசதிதான் முக்கியம், மற்றவர்களின் கஷ்டங்களை யோசிக்காமல் நடக்கிறேனா? நான் என்கிற அதிகாரப்போக்கு என்னிடம் உண்டா? என்னை மட்டுமே எப்போதும் முன்னிலைப்படுத்த வேண்டும், புகழ வேண்டும் என்று நினைக்கிறேனா? விளையாட்டில், பொழுதுபோக்குகளில், படிப்பில் மற்றவர்கள் எல்லோரும் நான் சொல்வதைத்தான் கேட்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேனா? மற்றவர்களுடன் என்னால் ஒத்துப்போக முடிகிறதா? 2. கோபம். எதற்கெடுத்தாலும் கோபப்படுகிறேனா? கையில் கிடைத்ததை போட்டு உடைப்பது, கதவை அறைந்து சாத்துவது, தம்பி தங்கைகளை அடிப்பது, தரையை காலால் ஓங்கி உதைப்பது, இவை போன்ற காரியங்களை செய்கிறேனா? நண்பர்களிடம் கோபப்பட்டு அடித்ததுண்டா? நண்பர்கள், வகுப்பு மாணவ மாணவியர் இடையே பிளவு உண்டாக நான் காரணமாக இருந்திருக்கிறேனா? 3 பேருண்டி பிரியம் அளவுக்கு அதிகமாக சாப்பிடுவதுண்டா? பிடித்த உணவு சுவையான உணவு என்றால் மற்றவருக்கு தேவை என்பதை கூட நினைக்காமல் அதிகமாக சாப்பிட்டு இருக்கிறேனா? எனக்கு பிடித்த உணவு குறைவான அளவில் தரப்பட்டதற்காக நான் கோபப்பட்டிருக்கிறேனா? வீட்டில் உணவு இருந்தாலும் கூட வெளியில் வாங்கி சாப்பிடுவது, குறிப்பிட்ட உணவு மட்டும்தான் சாப்பிடுவேன் என்று பிடிவாதம் பிடிப்பது, இவை போன்ற காரியங்களை செய்திருக்கிறேனா? கொடுக்கப்பட்ட உணவை முழுவதும் சாப்பிடாமல் வீணாக்குவது, பிடிக்கவில்லை என்று வெளியில் கொட்டுவது, இவை போன்றவற்றை செய்திருக்கிறேனா? பசிக்காகவோ உடல் நலத்துக்காகவோ அன்றி எப்போதும் ருசிக்காக மட்டுமே சாப்பிடும் பழக்கம் உண்டா? 4. பேராசை. அளவுக்கு அதிகமாக எதையும் வாங்கி வைத்துக் கொள்ளும் குணம் எனக்கு இருக்கிறதா? எல்லாம் எனக்கே வேண்டும் என்று நினைக்கிறேனா? நான் செய்த ஒரு நல்ல காரியத்துக்கான பெருமை பாராட்டு இவற்றை விரும்பி இருக்கிறேனா? அவற்றை தட்டிப் பறித்திருக்கிறேனா? 5. கஞ்சத்தனம். நியாயமான தேவைகளுக்காக கூட பணம் செலவழிக்காமல் சேர்த்து வைக்க வேண்டும் என்று விரும்பி இருக்கிறேனா? 6. பொறாமை. பிறரை கெடுத்தாவது நான் முன்னேற வேண்டும் என்று நினைத்திருக்கிறேனா? நான் எப்படியும் வெற்றி பெற வேண்டும் என்று தவறான வழிகளை மேற்கொண்டதுண்டா? மற்றவரின் வெற்றி, நற்குணங்கள் இவற்றை பற்றி தவறாக பேசியிருக்கிறேனா? 7. சோம்பல். எப்போதும் எல்லாவற்றையும் ஒத்தி போடுகிறேனா? என்னால் செய்ய முடிந்தவற்றை கூட மற்றவர்களைக் கொண்டு செய்ய வைக்கிறேனா? சிறிய துன்பங்களை கூட பெரிதுபடுத்துகிறேனா? எல்லாவற்றிற்கும் பிறரின் உதவியை எதிர்பார்க்கிறேனா? எதை பற்றியும் அக்கறை இல்லாமல் இருக்கிறேனா? அலட்சியமாக நடந்து கொள்கிறேனா? எல்லாவற்றிற்கும் சாக்கு போக்கு சொல்கிறேனா? நான் செய்யும் ஒவ்வொன்றிற்கும் நியாயம் கற்பிக்கிறேனா? மறைக்கல்வி மாணவரின் 10 பண்பு நலன்கள். 1. நம்பிக்கை. ஆன்ம வாழ்விற்கு பொருள் தரும், வழிகாட்டும், திருவருட்சாதன அருளில் வளர உதவும் எந்த ஒரு வாய்ப்பையும் ஆவலாய் தேடுவார்கள். இறைவனுக்கும் அவருக்குரிய காரியங்களுக்கும் முக்கியத்துவமும் முதலிடமும் தருவார்கள். 2. குடும்பம். தனது குடும்பத்தை அதன் பலங்கள் பலவீனங்களுடன் ஏற்றுக்கொள்வார்கள். இதனால் அவர்கள் நம்பிக்கையும் பாதுகாப்பு உணர்வும் அதிகரிக்கும். அதனுடன் அவர்களின் நிபந்தனை அற்ற அன்பை பகிர்ந்து கொள்வார்கள். அவர்களிடம் உள்ள மிகச்சிறந்த திறமைகள் வெளிக்கொணர இது வழிவகுக்கும்.
3. நண்பர்கள் இறைவனின் கொடையாக இருக்கும் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுப்பார்கள். தங்கள் நண்பர்களுக்காக தியாகம் செய்வதுடன் எல்லா சூழ்நிலைகளிலும் அவர்களுக்கு துணை செய்வார்கள். அவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்வதுடன் வாழ்வியல் மகிழ்வுகளிலும் துயரங்களிலும் அந்த நண்பர்களுடன் இருப்பார்கள். இயேசுவுடன் 12 திருத்தூதர்களும் 72 சீடர்களும் இன்னும் பலரும் இருந்தார்கள் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். 4. மகிழ்ச்சி அவர்கள் மகிழ்ச்சி நிறைந்தவர்களாகவும் நேர்மறையான உணர்வுகளை பரப்பக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். அதனால் மனிருக்கத்தை குறைத்து மகிழ்ச்சியான மனநிலையை உருவாக்குவார்கள். தன் நம்பிக்கையையும் சுய மதிப்பையும் அதிகரிக்கச் செய்வார்கள். அது உறவுகளை வளர்க்கவும் ஒரு ஆரோக்கியமான வளர்ச்சிக்கும் உதவும். 5. மாற்றுபவர்கள் அவர்கள் உறுதியான மனநிலையையும் வலிமையும் கொண்டவர்களாக இருப்பர். மற்றவர் இடையே உள்ள எதிர்பார்ப்புகள், நட்பின் தாக்கம், படிப்பில் வெற்றிக்கு தடையாய் இருப்பவை இவற்றை தங்கள் கடின உழைப்பாலும் நேர்மறையான சரியான முயற்சிகளாலும் இறை நம்பிக்கையாலும் முறியடித்து முன்னேறுவார்கள். 6. சுய ஒழுக்கம் தங்கள் உணர்வுகள், எண்ணங்கள், நடத்தை இவற்றை ஒழுங்கு செய்யக்கூடியவர்களாக இருப்பர். சோதனை ஏற்படும் போது உள்ளுணர்வின் துணையாலும் முன்னோக்கி செல்வதாலும் தங்கள் நோக்கத்தை எப்போதும் கண் முன் கொண்டிருப்பதாலும் அவற்றை கட்டுப்படுத்தி வெற்றி பெறுவர். தங்களுக்குள் வாழும் தூய ஆவியாரின் துணையாலும் அவரது வரங்களை பயன்படுத்துவதாலும் தங்கள் சூழ்நிலைகளை கட்டுப்படுத்தி அதற்கேற்ப செயல்படுவர். 7. மன உறுதி தங்கள் கனவுகளை அடையும் வரை தங்கள் முயற்சிகளை கைவிட மாட்டார்கள். தாங்கள் விரும்பிய முடிவு கிடைக்கும் வரை தொடர்ந்து முன்னேறுவார்கள். அந்த முடிவை நோக்கி தங்களை தொடர்ந்து ஊக்குவிப்பார்கள். 8. சிந்தித்தல் அவர்களுக்காக அவர்கள் சிந்திப்பது அவர்களின் தனி முத்திரையாக இருக்கும். அது நம்பிக்கையுள்ள வெற்றியாளரான ஒரு மாணவனின் தனிச்சிறப்பாகும். தனக்கென ஒரு அமைதியான ஒழுங்கையும் திறந்த மனதையும் செபத்திற்கான நேரத்தையும் இறைவார்த்தை தியானிக்கும் நேரத்தையும் உருவாக்குவார்கள். மேலும் இறைத்திருவுளத்தை அறிந்து கொள்ளும் ஆற்றலாலும் நிரப்பப்பட்டிருப்பர். நேர்மறையான விமர்சனங்களுக்கான திறனை வளர்க்க முயற்சி செய்வார்கள். அன்னை மரியாளை தங்கள் எடுத்துக்காட்டாக கொண்டிருப்பார்கள். 9. வினவுதல் தன்னை பற்றியும் தன்னை சுற்றி நிகழ்வன பற்றியும் உலக நிகழ்வுகள் பற்றியும் தங்கள் புலன்கள் அனைத்தும் கொண்டு ஆராயவும் கேள்வி கேட்கவும் செய்வர். இயேசு கோயிலில் செய்தது போல அதன் ஆழமான அர்த்தங்கள் பதில்களை கண்டுபிடிக்க முயல்வர். 10. தலைமை பண்பு தங்கள் விருப்பங்கள், கொடைகள் இவற்றை வளர்க்க முயற்சி எடுப்பார்கள். மற்றவருக்கு செவி சாய்ப்பவராக இருப்பதன் வழியாக தங்கள் வகுப்பறையிலும் அதற்கு அப்பாலும் ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் உருவாக்கும் தலைவராக இருப்பர். தங்களைச் சார்ந்தவர் என்ற ஒரு உணர்வை அனைவரிடமும் ஏற்படுத்துவார்கள். ஒரு மறைக்கல்வி மாணவரின் தீர்மானங்கள். ஆன்மீகம் ஞாயிறு மறைக்கல்வியின் மீது ஒரு பற்றை உருவாக்குவேன். தவறாமல் அந்த வகுப்பில் கலந்து கொள்வேன். ஞாயிறு திருப்பலியிலும் மற்ற கடன் திருநாள் திருப்பலிகளில் கலந்து கொள்வதன் வழியாக எனது நம்பிக்கையையும் இறையாற்றலையும் உள்வாங்கி வளர்வேன். வார்த்தை மனுவுருவான பேரானந்த இயேசுவை என் ஆன்ம நண்பராக எப்போதும் கொண்டிருப்பேன். இயேசுவை என் வாழ்வியல் மையமாக கொண்டு இறை வார்த்தை வாசித்து தியானிப்பேன். புனிதர்களை என் வாழ்வியல் வழிகாட்டிகளாக முன் உதாரணமாக கொள்வேன். அவர்களைப் பற்றி அறிந்து கொள்ள தினமும் சிறிது நேரம் செலவழிப்பேன். சுயம் 10 கட்டளைகளை என் வாழ்வியல் சட்டங்களாக கொண்டு அவற்றை கடைபிடிக்க முயற்சிப்பேன். எனக்காக நான் இறைவனின் சாயலாகவும் ஒருவிலும் படைக்கப்பட்டுள்ளேன் என்பதை எப்போதும் நினைவில் கொண்டிருப்பேன். எனக்குள் மறைந்திருக்கும் ஆற்றலை திறமைகளை வெளிக்கொணர எப்போதும் முயற்சி செய்வேன். அவற்றைக் கொண்டு இறைவனின் மாட்சிக்காக என்னால் இயன்றது அனைத்தும் செய்வேன். எனது பொழுது போக்காக இருக்கும் டிவி, மொபைல் நேரத்தை குறித்து கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பேன். நான் பார்க்கும் நிகழ்ச்சிகளின் உட்பொருள் தொகுப்பு பற்றி கவனமாக இருப்பேன். என்னால் இயன்ற போதெல்லாம் விளையாட்டுகளிலும் போட்டிகளிலும் ஈடுபடுவேன். நல்ல மனிதர்களின் எடுத்துக்காட்டான நற்பண்புகளை கடைபிடிப்பேன். அவற்றை என் வாழ்வில் வெளிப்படுத்துவேன். குடும்பத்தினருக்காக என் வாழ்வியல் எல்லா சூழல்களிலும் என் பெற்றோரை அன்பு செய்வேன். அவர்களுக்கு கீழ்ப்படிவேன்.
தினமும் குடும்ப ஜெபத்தில் பங்கெடுப்பேன். என் பெற்றோருடன் சேர்ந்து ஜெபமாலை சொல்வேன். என் சகோதர சகோதரிகளிடம் அன்புடனும் புரிதலுடனும் நடந்து கொள்வேன். அவர்களுக்கு ஒத்துழைப்பு தருவேன். சமுதாயம், பொதுவிடங்களில் நான் பேசி பழகும் முறை, நடக்கும் விதம் பற்றி கவனமாக இருப்பேன். நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுடன் நல்ல சிந்தனைகளையும் ஆலோசனைகளையும் பகிர்ந்து கொள்வேன். நான் சந்திக்கும் மனிதர்களுடன் உரையாடும் போது மரியாதையாகவும் பணிவுடனும் நடந்து கொள்வேன். நான் எங்கு சென்றாலும் கிறிஸ்துவைப் போல் வாழ்வதன் மதிப்பீடுகளை வாழ்ந்து காட்டுவேன். இறைவன் எனக்கு தந்திருக்கும் நேரத்தையும் திறமைகளையும் என்னுடையவும் மற்றவருடையவும் நலனுக்காக பயன்படுத்துவேன். என்னுடைய பொது வாழ்வியல் ஒவ்வொரு நிகழ்விலும் கத்தோலிக்க மதிப்பீடுகளையும் திறவையின் மதிப்பீடுகளையும் வாழ்ந்து காட்டுவேன். அனுதின வாழ்வில் முன்னேற, ஆன்ம வாழ்வில் வளர. மௌனம் உனக்குள் ஆழமாகச் சென்று அமைதியில் இறைவனின் குரலையும் மற்றவரின் குரலையும் அறிந்து கொள்ள உதவும் மிகச்சிறந்த கருவி. அதிகம் சிந்திப்பதை விட்டுவிட செயல் குறிப்பேடு. உன் எண்ணங்களை குறிப்பேட்டில் எழுதி வைத்து அதை உன் மனதில் இருந்து எடுத்துவிடு. தெளிவாகச் சிந்தித்திட தியானம் உன் மனதின் குழப்பங்களை களையச் செய்யும். உன் மனநிலையை நன்கு உற்சாகப்படுத்த உடற்பயிற்சி உன் மனநிலையை உற்சாகப்படுத்தவும் உன் உடல் நிலையை மேம்படுத்தவும் உதவும். உன் மனதினை விரிவாக்க வாசித்தல் புதிய காரியங்களை அறிந்து கொள்ள வழிவகுக்கும். அதன் வழி உன் கண்ணோட்டம் விரிவாகும். ஒன்றை அதிக தெளிவுடன் புரிந்து கொள்ள கற்பித்தல் மற்றவருக்கு கற்றுத்தரும் போது நீ நன்றாக புரிந்து கொள்ள உதவும். தன்னை குறித்த சந்தேகங்களை மேற்கொள்ள நேர்மறையான சுய சிந்தனை பார்வை வேண்டும். உறுதியாக செயல்பட முயற்சி செய். உன்னை உற்சாகப்படுத்தும் ஊக்குவிப்பாளர் நீயே. தன்னை பற்றி உடனடியாக நன்றாக உணர நன்றியுணர்வு நன்றி கூற பழக வேண்டும். அது ஒரு காரியத்தை பற்றி நேர்மறையான உணர்வுகளை தருவதுடன் உன்னை பற்றி நீயே நன்றாக உணர்வாய். உன் மனதை செறிவூட்ட செபித்தல் எப்போதும் இயேசுவுடன் சேர்ந்திரு. இறைவார்த்தை உன் மனதுக்கு ஒளியூட்டும் போது உன் மனதை நீ செறிவூட்ட முடியும். உன் உடலை செறிவூட்ட உறக்கம் 7-8 மணி நேர உறக்கம் டிவி அலைபேசி போன்றவற்றால் அந்த உறக்கம் குறைக்கப்படவோ இடையூறு செய்யவோ கூடாது. உன் கவனத்தை எப்போதும் அதிகப்படுத்த அப்புறப்படுத்து. ஏதாவது ஒரு முக்கியமான காரியம் செய்யும் போது அலைபேசியை தூரமாக வைத்துவிடுதல் நல்லது. ஏனெனில் இது ஒரு பெரிய கவனச்சிதறலாகும். சுய நம்பிக்கை அறிக்கை. எனது தினசரி செபம் எல்லாம் வல்ல இறைவனை நம்புகிறேன். நான் கடவுளின் சாயல் என்று நம்புகிறேன். நான் முக்கியமானவர் என்றும் மதிப்புக்குரியவர் என்றும் நம்புகிறேன். எனது தனித்துவம் வாய்ந்த அடையாளத்தை நம்புகிறேன். வாழ்க்கை மிக விலைமதிப்புள்ளதும் வாழத் தகுதியுள்ளதும் என்று நம்புகிறேன். மற்றவரை விட என்னை நான் நன்றாக அறிந்திருக்கிறேன் என்று நம்புகிறேன். என் சுய மரியாதையையும் மதிப்பையும் நம்புகிறேன். நான் போற்றுதற்குரியவர், அழகானவர், பாராட்டுக்குரியவர் என்று நம்புகிறேன். எனவே நான் இன்னும் சிறந்த மனிதனாக தொடர்ந்து முயற்சிக்கிறேன். என்னை குறித்த நேர்மறையான சிந்தனைகளில் நான் இன்னும் வளர முயற்சிப்பேன். என்னில் இன்னும் நான் கண்டுபிடிக்க வேண்டிய நிறைய காரியங்கள் உண்டு. எனக்குள் உறையும் ஆவியானவராலும் அவரது வழிநடத்துதலாலும் நான் ஆசிக்கின்ற கனவு காண்கின்ற நல்ல காரியங்களை என் வாழ்வில் என்னால் சாதிக்க முடியும். எனது தினசரி வாழ்வியல் நடைமுறைகளை நான் பொருள் உள்ளவையாகவும் புதுமையாகவும் மாற்றுவேன். எனது உள்ளில் இருக்கும் என் திறமை, ஆற்றல், திறன் இவைகளைக் கொண்டு நான் வளர்வேன். எனது பிரச்சனைகளுக்கு நானே பொறுப்பு. அவற்றை சிறந்த முறையில் நான் கையாளுவேன். நிபந்தனை இன்றி அன்பு செய்யக்கூடியது மனித இயல்பே என்று நம்புகிறேன். பிறரை ஏற்றுக்கொள்ளவும் பிறருக்கு தேவைப்படுபவனாகவும் நான் உணர்வது மனித இயல்பே என்று நம்புகிறேன். என் வாழ்வியல் எந்த காலகட்டத்திலும் என்னால் கற்றுக்கொள்ளவும் கட்டி எழுப்பவும் முடியும் என்று நம்புகிறேன். தேவையற்றவைகளை இடித்து தகர்க்கவும் கற்றதை கைவிடவும் என்னால் முடியும் என்று நம்புகிறேன். நான் விழும் போதெல்லாம் உடனே எழுந்திடவும் என்னை திருத்திக் கொள்ளவும் முடியும் என்று நம்புகிறேன். என்னையே நான் தேற்றிக்கொள்ள என்னால் முடியும் என்று நம்புகிறேன்.
ஒரு கருத்தை குறித்த என் பார்வையை என்னால் மாற்றிக்கொள்ள முடியும். ஒரு கருத்தை குறித்த என் சிந்தனையையும் செயல்பாட்டையும் என்னால் மாற்றிக்கொள்ள முடியும். என் வாழ்வியல் போராட்டங்களை கையாள என்னால் முடியும். என் வாழ்வியல் சவால்களை கவலைகளை கையாள என்னால் முடியும். என்னால் இந்த உலகத்தில் மாற்றத்தை கொண்டு வர முடியும். எனக்குள் இருக்கும் மகிழ்ச்சி, சமாதானத்தை என்னால் வெளிக்கொணர இயலும் என நம்புகிறேன். மேலே சொல்லப்பட்டவை அனைத்தும் உண்மையே என்றும் அவை என் வாழ்விலும் பிறர் வாழ்விலும் உண்மையிலேயே நடத்தப்படக்கூடியவை என்றும் நம்புகிறேன். மேலே உள்ளவற்றில் ஒரு சிலவற்றையாவது செய்து முடித்தால் இந்த உலகம் இன்னும் சிறந்ததாக மாறும் என்று நம்புகிறேன். நான் நம்புகிறேன். நான் நம்புகிறேன். திருவிவிலியம் வாசிக்கும் முறை. 1. தூய ஆவியாரிடம் மன்றாட்டு. அன்றாடம் திருவிவிலியம் வாசிப்பதற்கு முன்பாக தூய ஆவியாரிடம் இறைவார்த்தைகளை கவனத்துடன் படிப்பதற்கும் புரிந்து கொள்வதற்கும் உதவி வேண்டி மன்றாட வேண்டும். 2. தேர்ந்தெடுத்த பகுதியை வாசித்தல். தேர்ந்தெடுத்த பகுதியை நிதானமாக வாசிக்க வேண்டும். தேவைப்பட்டால் மற்றொரு முறை வாசிப்பது இன்னும் சிறப்பாக புரிந்து கொள்ள வழிவகுக்கும். 3. படித்ததை தியானித்தல். பின்வரும் கேள்விகளின் அடிப்படையில் படித்ததை தியானிக்கலாம். எவர்? வாசித்த பகுதியில் முக்கிய கதாபாத்திரங்கள் யார்? யார் யாரிடம் சொன்னது? யார் எழுதியது? என்ன? இப்பகுதியில் என்ன உட்பொருள் அடங்கியுள்ளது? மையக்கருத்து என்ன? எப்பொழுது? வாசித்த பகுதியில் வரும் நிகழ்வுகள் எப்பொழுது நடந்தன? அல்லது எப்பொழுது சொல்லப்பட்டன? எங்கே? வாசித்த பகுதியில் வரும் சம்பவங்கள் எங்கே நிகழ்ந்தன? எதற்காக? எதற்காக இப்பகுதி எழுதப்பட்டது? எப்படி? இப்பகுதியின் மைய கருத்துக்களை நான் வாழ்வாக்குவது எப்படி? செயல்முறைப்படுத்துவது எப்படி? 4. பிடித்ததையும் புரியாததையும் குறிப்பிடுத்தல். இப்பகுதியில் பிடித்த இறைவார்த்தைகளை, படிப்பினைகளை குறித்துக் கொள்ளுதல். புரியாத இறைவார்த்தைகளை குறித்துக் கொண்டு அதனை பெற்றோரிடமோ அல்லது ஞான வழிகாட்டிகளிடமோ கேட்டு தெளிவு பெறுதல். 5. நன்றி செபம். இறுதியாக கற்றுக்கொண்ட படிப்பினைகளுக்காக தூய ஆவியாருக்கு நன்றி சொல்லி அவற்றை வாழ்வாக்க அவரது உதவியை வேண்டி மன்றாடுதல். திருவிவிலியம் வழி இறை அனுபவம். வரைதல். படித்த பகுதியை முடிந்தால் வரையலாம். எழுதுதல். பிடித்த இறைவார்த்தைகளை, உணர்ந்த மறையுண்மைகளை எழுதி வைக்கலாம். ஆராய்தல். அஞ்சாதே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், உன் பெயரைச் சொல்லி உன்னை அழைத்தேன், நீ எனக்கு உரியவன். படித்ததை பற்றி மற்ற புத்தகங்களிலோ இணையதளத்திலோ ஆராய்ந்து இறையறிவில் மேலும் வளரலாம். செபமாக மாற்றுதல். உள்ளத்தை தொட்ட இறைவார்த்தைகளை பயன்படுத்தி செபமாக எழுதலாம். கற்பனை செய்தல். உன்னையே அந்த நிகழ்வோடு கற்பனையில் பொருத்திக் கொண்டு சில நிமிடம் சிந்திக்கலாம். பாடுதல். படித்த பகுதிகளில் அமைந்த இறைவார்த்தைகளைக் கொண்ட பாடல்களை நினைவு கூறுதல் மற்றும் சுயமாக பாட்டு எழுதி பாடுதல். கேட்டல். புரியாத பகுதிகளை பற்றிய கேள்விகளை குறித்து வைத்து விளக்கங்களை ஞான மேய்ப்பர்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளுதல். அறிவித்தல். விவிலிய வாசிப்பின் வழியாக பெற்றுக்கொண்ட நல்ல படிப்பினைகளை, இறை அனுபவங்களை குடும்பத்தாருடனும் நண்பர்களுடனும் பகிர்தல். சுற்றுப்புறச் சூழலை பாதுகாத்தல் நம் ஆன்மீக கடமை. சுற்றுப்புறச் சூழலை பாதுகாப்பது ஒரு நாட்டுக் குடிமகன் என்ற நிலையிலும் ஒரு கிறித்துவன் என்ற நிலையிலும் மிக முக்கியமான கடமையாகும். புனித பிரான்சிஸ் அசிசி இதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகிறார். சுற்றுச்சூழலை மாசுபடுத்துவது ஒரு சமூக குற்றம் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் லௌதாடோ சி என்ற தனது சுற்றுமடலில் வலியுறுத்துகிறார். அப்படியென்றால் நாம் அதை எவ்வாறு செயல்படுத்துவது என்பதை இங்கே காண்போம். குப்பை தொட்டிகளில் அன்றி பொது இடங்களில் குப்பைகளை போடாமல் இருப்பது. நெகிழி பொருட்களை, பிளாஸ்டிக் பயன்படுத்திய பிறகு அவற்றை தனியே பிரித்து துப்புரவு பணியாளர்களிடம் அல்லது அதற்கென்று குறிக்கப்பட்ட குப்பை தொட்டியில் சேர்ப்பது.
பேப்பரை வீணாக்காமல் இருப்பது. உங்களிடம் உள்ள குறிப்பேடுகளில் நோட்டு புத்தகம், பயன்படுத்தாத தாள்களைக் கொண்டு ஒரு புதிய குறிப்பேட்டை தயாரித்து பயன்படுத்தலாம். பிளாஸ்டிக் குடிநீர் பாட்டில், பென்சில் பாக்ஸ் போன்றவற்றை தவிர்த்து அதற்கு மாற்றாக உலோகத்தால் ஆனவற்றை பயன்படுத்தலாம். பயன்படுத்தப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களைக் கொண்டு கைவினைப் பொருட்களை செய்வது. ஆர்ட் அண்ட் கிராஃப்ட், தண்ணீர் மற்றும் மின்சாரத்தை முறையாக வீணாக்காமல் பயன்படுத்துவது. பொருட்கள் வாங்க கடைக்குச் செல்லும் போது துணிப்பையோ அல்லது தேவைப்படும் பாத்திரங்களோ எடுத்துச் செல்வது. இதனால் நெகிழி பயன்பாட்டை குறைக்க முடியும். வீட்டில் தோட்டம் அமைப்பது. சிறு தொட்டிகளில் பூச்செடிகளை வளர்க்கத் தொடங்கி அதை படிப்படியாக ஒரு தோட்டமாக மாற்றிக்கொள்ளலாம். இவ்வாறு தோட்டம் அமைப்பது பற்றி கேட்டு அறிந்து கொள்வது, படிப்பது அதை மேன்மேலும் திறம்பட செய்வதற்கு பேருதவியாக இருக்கும். இது ஒரு சிறந்த பொழுதுபோக்காக இருப்பதுடன் பயன் தரும், உற்சாகமூட்டும் நல்ல பழக்கமாகவும் இருக்கும். பொது இடங்களில் சுகாதாரத்தை பாதுகாப்பது. எடுத்துக்காட்டாக, திறந்தவெளி இடங்களை பயன்படுத்தாமல் கழிவறைகளை பயன்படுத்துவது. பள்ளிகளில் அல்லது வீட்டிற்கு அருகில் மரங்கள் நட்டு பராமரிப்பது. சுற்றுச்சூழலை பாதுகாப்பது பற்றிய விழிப்புணர்வை நண்பர்களிடையே ஏற்படுத்துவது.